வணக்கம் நேர்களே, வெல்கம் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னி. சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னியில் பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்குமே வில்லன்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் படங்களில். ஆனால் வந்து ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து வில்லனை மறந்துடுறாங்க. நிறைய புது வில்லன்ஸ் வந்து இப்போ தமிழ் சினிமா வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு வில்லனை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஷோ. ஸோ வணக்கம் சார். ஸோ தாரதப்பட்டை படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆர்கே சுரேஷ் சார் அப்படின்னா ஸ்டுடியோ 9 ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாம்மா. ஃபஸ்ட்டு தாரதப்பட்டை அப்படிங்கிறது பாலா சார்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லைஃப்லேயே ஒரு பெரிய கிஃப்ட். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் சாரோட சேது படம் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் நான் கேட்ட சான்ஸ் தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் படத்தில் ஒரு சீன் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி சாரோட பரதேசி படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன் நம்ம ஸ்டுடியோ 9ல். அப்போ அவரோட கான்டாக்ட்ஸ் கிடச்சிச்சு. அதுலேருந்து அவர் கொடுத்து தான் அப்போ கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாரதப்பட்டையில் கிடச்சிச்சு. ஓகே, பொங்கலுக்கு வந்து 4 படங்கள் வந்து வெளியாச்சு. அதுவும் எல்லாமே வந்து பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோயின்ஸ் இருக்க படங்கள். ஸோ உங்கள் தாரதப்பட்டை படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட படம். டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு காமெடி அப்படின்னு நிறையா வரும்போது இது வந்து ஸ்டாண்ட் அவுட். ஏன்னா பாலா சார் அப்படின்னாலே வந்து ரியாலிட்டி தான். ஸோ இப்போ வந்து ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு, நல்ல ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு. ஸோ படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பாலா சார்ட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இதான் ஸ்கிரிப்ட், இதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதை எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க? அதுக்கான பெர்ஃபார்மன்ஸோடைய ப்ராக்டிசஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் வந்து அம்மாஞ்சி மாதிரி ரொம்ப சாதுவான கேரக்டர் நான் பண்ணும்போது நான் பின்னாடி வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் இருக்குமாங்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ சாதுவில் வந்து உள் வாங்கிட்டான், ஸோ அந்த கேரக்டர் அவன் பண்ணிகிட்டு இருக்கானுங்கிறதுனால எனக்கு சேஞ்ச் ஓவர் கிடைக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. பட் அதில் தான் ஓகே இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் ஓவர் கிடைக்கும் போது எனக்கு அந்த சிகரெட் அந்த நோஸில் பண்ணும்போது தான் ஆஹா இது வேற மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவருக்குன்னு அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆகிக்கிட்டான். அது ஒன்றும் இல்லை, பாலா சார் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே உள்வாங்கிட்டு நடித்தாலே போதும். அது அப்படி வந்தவங்க தான் எல்லாம் மிகப்பெரிய நடிகர். அதில் நானும் ஒரு நடிகர். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அவங்களுடைய லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து சசிகுமார் இருக்கும் போது ஒரு கஷ்டம் காரணத்தினால உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்கள வந்து நீங்கள் நேசிக்கிற ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து டோட்டலாக வேற ஒரு லெவலில் ஒரு வில்லன் கதாபாத்திரம் அப்போதான் வந்து வெளிவரும் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ வரலட்சுமி கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு நிறைய இன்டர்வியூல வந்து நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப அடிச்சு இது பண்ணும்போது நிறைய ரியலா வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. அது பாலா சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ரலாக வந்து சார் வந்து ஒரு அடி தாண்டு அப்படின்னா நம்ம ஒரு 2 அடி 3 அடி தாண்டுவோம். நம்மளுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும், ஓகே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம அந்த ஆர்வமாக பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து எல்லா நடிகருமே ஈடுபடுவோம். அப்படிங்கிறதுனால தான் ஒரு சின்ன இன்சிடென்ட்லாம் நடக்கிறது. வரலட்சுமியும் என் காம்பினேஷனில் வந்து ஃபஸ்ட்லேயே அந்த செகண்ட் ஹாஃபில் அது காட்டும் போது ரொம்ப ஹார்ட் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். அவங்கள அடிக்கிற மாதிரி, அது மிரர்லாம் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் என்னதான் சினிமாட்டிக்காக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து அடிபட்டு இன்ஜூர் ஆகும். அந்த டைமில் தான் பாலா அண்ணன் வந்து அவங்களுக்கு மாலையை கிஃப்ட் போட்டு விட்டாங்க. பட் பயங்கர டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு ரொம்ப, அதாவது என்னை சுற்றி எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட். என்னோட டெபியூ பட் பார்த்தீங்கன்னா ஜிஎம் குமார் சார், வரலட்சுமி மேடம், சசிகுமார் அண்ணன், ஒரு டீமே எல்லாம் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய, எல்லாத்துக்கும் மேலே பாலா அண்ணன் அப்படிங்கிற போதே ஃபர்ஸ்ட் நாள் அப்படி கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிது. பட் வரலட்சுமி எல்லாம் கூல்ப்பா கூல்ப்பா அப்படி அது ஒரு இதுலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா. அவர் சான்ஸே இல்லை, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வரலட்சுமி மேம் வந்து நம்ம கூட லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். ஹலோமா, வணக்கம். வணக்கம். ஸோ சொல்லுங்க மேம், தாரதப்பட்டை படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. உங்களுடைய வில்லன் ஆர்கே சுரேஷ் சார் இங்கே எங்கள் ஸ்டுடியோவில் இருக்காரு. ஸோ உங்கள் கதாபாத்திரம் தாரதப்பட்டையில் வந்து நாங்கள் பார்த்து வேந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்க. இல்லை கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் சுரேஷ் இஸ் ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஃபர்ஸ்ட் ஆல் அந்த மூவி. அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். பிகாஸ் ஒரு புது படம், இப்போ நியூ கவர் மாதிரியே தெரியல அவருக்கு. அண்ட் பார்க்குறவங்க எல்லாமே அவர் பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அண்ட் சுராலியை பற்றி சொல்லணும்னா ஐ மீன் தட் இஸ் ஆல் பாலா சார்ஸ் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து நம்ம சும்மா ஒரு பப்பெட் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளோதான். பட் அவரோட விஷயம் தான் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ சுரேஷ் சார் இங்கே இருக்காரு. அங்கே செட்டில் ஏதாவது பேச முடியாது, நீங்கள் பேசணுமா இல்லை எனிதிங் டு டிஸ்கஸ் வித் ஹிம்? சுரேஷ் சார் இங்கே இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எதுக்கு பாரு நல்ல ஹலோமா
இங்க பப்ளிக்கோட so busy you are back to back awards movies சும்மா இருப்பா. How is the interview going? super pa It's going good, very good. thank you வரு நீ வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க எனக்கு இந்த மூவில வந்து ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்க thank you so பயங்கரமா much ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ஹெல்ப்புக்காக நீ மிதிச்சிட்டு வர நீ படத்துல. No, but it's done a good job, and I think it was a pleasure working with Suresh and with Sashi sir and Balas and everybody for that matter. It's been a fantastic experience. ஓகே பேசுனது கேட்டோம். ஸோ சார் அடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து சசிகுமார் சார் கூட உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் இருக்கு, ஆனால் டோட்டலாக வேற மாதிரியான ஒரு வேவ் லென்த்ல இருக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஆமாம், இனிஷியல் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து எனக்கு சசி அண்ணனோட தான். கேரக்டர் மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த கேரக்டர் பாவம் போல் இருக்கும். ஒரு இன்சிடெண்ட் அதில் மறக்கவே முடியாது. அண்ணே பொங்கல் சாப்பிட்றீங்களா அண்ணே, ரொம்ப ஸ்லோ டவுனாக ரொம்ப இதாக பேசியிருப்பேன். அப்போது வரலட்சுமியை நான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கேரக்டர், அவளுக்கு எரிச்சல் ஆயிடுவார். என்னடா கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு எரிச்சல் ஆகிட்டு அந்த சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு, லைவாக போயிட்டுருக்கு. அந்த இது ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு பின்னாடி போய் சசிகுமார் அண்ணன்ட்ட பாலா அண்ணன் சொல்லியிருக்காங்க, அவன் மேலே உண்மையிலே காஃபி எடுத்து ஊற்று அப்படின்னு. ரொம்ப சில்லுன்னு காஃபி தான், ஊற்று. அவன் என்ன ரியாக்ஷன் ஆகுன்னு யார்கிட்டையும் சொல்ல, யாருமே சொல்லலை என்கிட்ட. மொத்த இதுலேயே யாருமே சொல்லலை. டக்குன்னு ஊற்றினோன்னு டக்குன்னு அந்த இது வந்துருச்சு, அப்படியே அந்த ஸ்டன்னிங் ஆகிட்டேன். டக்குன்னு அதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, அது ரொம்ப ரியாலிட்டியாக வந்துச்சு. அதே மாதிரி அடுத்த பர்சன் அண்ணனோட மார்க்கெட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2000-3000 பீப்புள் போயிட்டு இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்குள்ளே அந்த ஷூட் பண்ணோம். அவரை அடிக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸு, அதுவும் நல்ல ரியாலிட்டியாக அப்படியே அசிங்கம் அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணன் இன்ஃபேக்ட் சசி அண்ணா வந்து இது எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கேரக்டரை இது பண்ண மாட்டாங்க. சரி நான் இந்த தூக்குறது சரி, இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் 2 நிமிஷம் யோசிப்பாங்க. அண்ணன் வந்து ஃபஸ்ட்லேருந்து நீ புதுசு, நான் உனக்கு டைம் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பி நல்லா பண்ணட்டும், அவரை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணாங்க சசி சார். உண்மையிலே மறக்க முடியாது. அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ டோட்டல் டீம் வந்து ஃபுல் கோஆர்டினேஷனில் இருந்துச்சு படம் வந்து உருவாகிறப்போ அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்படியே ஃபேமிலியாகவே மாறிடுவோம். அது நாங்கள் இன்ஃபேக்ட் அங்கே நம்ம ஷூட் பண்ணது அந்த காலனியில் ஷூட் பண்ணும்போது அந்த ஃபேமிலியை நாங்களே மிங்கிள் ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் அந்த வரலட்சுமிக்கு அந்த எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் எல்லாம் அங்கேருந்து கூட வந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஃபேமிலியாகவே நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் ஃபார் 130 days. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பாண்ட் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்பவே கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். உங்களை பற்றி, உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சூப்பர் ஹவுஸ்ஃபுல்ல ஒரு ஷார்ட் பிரேக்.